ஸோ சம்மரில் நிறைய பேருக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. வெயிலில் போயிட்டு வந்துட்டா டேர்ன் ஆயிடுது. நிறைய பேர் நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சியா சீட்ஸ் சாப்பிடுங்க, பாதாம் பிசின் சாப்பிடுங்க, இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்லாம் சம்மருக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கும் இந்த உங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வெயிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஓகே சார். இப்போ வந்துட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் வந்து சில பேர் வந்து நான்வெஜ் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன், அதிகமாக நான் நான்வெஜ் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் வெஜ்ஜஸ் சாப்பிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. நான்வெஜ் இந்த வெயில் டைமில் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அதாவது நம்ம அந்த மாமிச உணவு கறியை வந்து நம்ம வந்து மீட்டை வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து ஒயிட் மீட், இன்னொன்று வந்து ரெட் மீட். ஒயிட் மீட்னா என்னென்னா நம்ம சிக்கன், ராபிட், கார்டன் சொல்கிற குயில், அப்புறம் ஃபிஷ், ப்ரான்ஸ், இதெல்லாமே ஒயிட் மீட். அந்த மீட்டே பார்த்தீங்கன்னா அந்த கறியை பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவே தான் இருக்கும். ஆப்பிள் சாப்பிட்ற எத்தனையோ பேர் கேன்சர் வந்து செத்து போயிருக்காங்க. ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போவான்ன்றது வந்து ஒரு அடுக்கு மொழி, ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ் தானே கண்டி. ப்ராக்டிகலி அது தேவையே இல்லை. ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்றத விட இங்கே இருக்கிற சீத்தாப்பழி பழம், சப்போட்டா பழம், திராட்சை, வாழைப்பழம், பலாப்பழம், நம்ம ஊரில் தானே அங்கே விளையுது. நெல்லிக்காய், விட்டமின் சிலேயே ரிச்சஸ்ட் வந்து நெல்லிக்காய் தான். நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய்க்காக நம்ம என்னென்னவோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த க்ரீம் போடுங்க, அந்த க்ரீம் போடுங்க, அதை போங்க, இதை போங்க, உருளைக்கிழங்கு பீல் பண்ணி அதில் இருக்கிற இதெல்லாம் போங்க, நிறைய சஜஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ எந்த சேனலில் திறந்தாலுமே வெயிலில் போனீங்களா, சம்மருக்கு உங்கள் ஸ்கின் டேர்ன் ஆயிடுச்சா, இதை யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டேர்ன் ஆச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? முதல்ல வெயிலில் போகிறது வந்து நல்லது. வெயிலே போகக்கூடாது, நான் வீட்லேயே தான் இருப்போம்னா அதுக்கப்புறம் நம்ம மனுஷனாவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஏதாவது விஷயமா மாறிடும். வெயிலில் போகிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சில ரிசப்டார்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுக்கு வைட்டமின் டி வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகும். வைட்டமின் D3. இந்த வைட்டமின் D3 தான் நம்ம உடம்புக்கு கால்சியம், நம்ம உடம்புல எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, சதை, லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நமக்கு தேவைப்படுது. ஸோ வெயிலில் போகணும். தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இந்த சம்மரில் நம்ம என்ன சாப்பிடணும், என்னடா குடிக்கணும், வெயிலே தாங்க முடியலையே, ஸ்கின் எல்லாம் டேர்ன் ஆயிடுதே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கவலைகள் இருக்கும். இந்த சம்மரில் என்ன சாப்பிடணும், எப்படி நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஸ்கின்னை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டாக்டர் கார்த்திக் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சம்மரில் நிறைய பேருக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. வெயிலில் போயிட்டு வந்துட்டா டேர்ன் ஆயிடுது. நிறைய பேர் நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சியா சீட்ஸ் சாப்பிடுங்க, பாதாம் பிசின் சாப்பிடுங்க, இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்லாம் சம்மருக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கும் இந்த உங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வெயிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுங்க. அதாவது வெயில் காலம், வெப்பநிலை காலங்களில் நம்ம சாப்பிட்ற உணவு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும். இப்போ வெளியில சுற்றி ஒரு 45 டிகிரி 40 டிகிரி இருக்கும்போது நம்மளுடைய கோர் பாடி டெம்பரேச்சர் சொல்கிறது 38.6, இவ்வளோ தான் நம்மளுடைய உடலுடைய டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ வெளியில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆப்வியஸாக நம்மளுடைய உடம்புடைய டெம்பரேச்சர், சூடு, வெப்பநிலையுமே ஏறும்போது நம்ம குளிர்ச்சியான உணவு வகைகள், நம்ம பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும். இப்போது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஜூஸ் இருக்குது, இந்த பாட்டில்டு ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம என்னென்னவோ சாப்பிட்றோம். நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், இதை விட இன்னும் வெயில் ஜாஸ்தியாகவும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வெயில் காலத்தில் மட்டும் சில பயிர்கள் பயிரிடுவாங்க. வெள்ளரிக்காய், கீரைக்காய், புடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், நொங்கு, அதுக்கப்புறம் இளநீர் வகைகள், அப்புறம் கீரையிலேயே இந்த நீர் சத்து இருக்கிற கீரைகள், தென்னங்கீரை. அதே மாதிரி அவங்களோட ஃபுட் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ், பழைய சோறு, நீர் ஆகாரம், கஞ்சி, இந்த மாதிரி லிக்விடாகவும் இருக்கும், சத்தானதாகவும் இருக்கும். நம்ம பாடிக்கு வாட்டர் கண்டென்ட், எலக்ட்ரோலைட்டுமே வந்து அதை வந்து பூஸ்ட் பண்ணும். ஓகே சார். வெயிலில் போயிட்டு வந்தால் நம்ம உடம்பு ஹீட் ஆகிடும். அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணும், ஹீட் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அது என்ன பண்ணும், நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காக வேர்வையாக நம்ம ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு ரத்தத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் வேர்வையாக வருது. அப்படி வேர்வை வரும்போது நம்ம உடம்புல நீர் சத்து குறையுது, சோடியம், பொட்டாசியம் குளோரைட், பைகார்பனேட் சொல்லப்படுற எலக்ட்ரோலைட்ஸும் குறையுது. அப்படி குறையும் போது நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், திரும்ப எடுத்துக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் எக்ஸசிவாக ஸ்வெட், ரொம்ப வேர்வை வந்து தான் மயக்கம் போட்டு நம்ம கீழே விழுறோம். சார், அதை வந்துட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. அதை எப்படி எடுத்துக்கணும்னு மக்களுக்கு தெரியல. சில பேருக்கு தெரியல. சில பேர் தண்ணி குடிச்சா போதும், சில பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல இந்த ஜூஸ் அரைச்சு குடிங்க, அந்த ஜூஸ் அரைச்சு குடிங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் நிறைய விஷயம் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க இது சரின்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க இது தப்புன்னு சொல்றாங்க. எதுதான் கரெக்ட், என்னதான் பண்ணணும்? மக்கள் வந்து இந்த வெயில் நேரத்துல என்னதான் பண்ணணும்? நீங்க புதுசா சொன்னீங்க என்ன, சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பாதாம் ஏதோன்னு சொன்னீங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு திணிக்கப்பட்ட ஒரு உணவு. நம்ம பாட்டி தாத்தா
காலையில் தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க, மோர் சாப்பிடுவாங்க. ம். நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க. நம்மளை சுற்றி இப்போ இந்த தமிழ்நாடு மண்ணுக்கு இந்த கிளைமேட்டுக்கு என்ன பயிர் விளையுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு ஏற்றது. இங்கே வந்து வீட்டு கோதுமை விளையமான்னு கேட்டிங்கன்னா விளையாது. இங்கே ஓட்ஸ் விளையமான்னு கேட்டிங்கன்னா விளையாது. ரைன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே வளராது. அதெல்லாம் ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர் நார்த் இந்தியாவில் வளரும். அங்கே அரிசி ரைஸ் வளருமான்னு கேட்டிங்கன்னா வளராது. ஸோ இந்த மண்ணில் விளையிறது தான் நம்ம உடம்புக்கு ஏற்றது. நம்மளோட ஜெனட்டிக்கலி நம்ம இப்படி தான் டிசைன் ஆகிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, வாழைத்தண்டு சாப்பிடு, வாழைப்பூ சாப்பிடு, வாழை இலையில வச்சு சாப்பிடு, மோர் குடி, எலுமிச்சப்பழம் சாறு, எலுமிச்சப்பழம். நம்ம அதே நேரத்தில் இந்த ஜூஸ்ன்ற ஐட்டமே இப்போ ஒரு 50 வருஷமாக தாங்க இருக்கு. ஜூஸ் குடிக்கிறது நல்லது. முன்னாடி வந்து ஜூஸ் குடிக்கிறது அது வந்து ஒரு சோம்பேறித்தனம் என்ன கேட்டிங்கன்னா. ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது 100% கிடைக்காம 50% நல்லது தான் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்றீங்க, ஜூஸை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சு அதை வேக வச்சிடறாங்க. அந்த சூட்லேயே அது வந்து வேக வச்சிடறாங்க. சூட்லேயே வந்து அது ஹீட் ஆயிடுது. அதை நீங்கள் குடிக்கிறதே வேஸ்ட், ஃபுல் சத்துமே போயிடுது அப்படிங்கிற ஒரு இல்லை. அதில் ஒரு 50% ஆன ஒரு நியூட்ரியன்ஸ் போயிடும். எப்படின்னா இப்போ தர்பூசணி நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்றீங்க, அந்த பழம் அந்த பல்புன்னு சொல்லப்படுற அந்த பழத்தினோட விஷயம் உங்களுக்கு உடம்பு போகும். பட் நீங்கள் ஜூஸ் போட்டு அரைக்கும் போது என்ன பண்ணுறீங்க, பெரும்பாலும் இருக்கிற அந்த ஒரு பல்ப் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வெளியில் தூக்கி போட்டுறீங்க. அதில் தான் வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். எந்த ஒரு பழத்தையுமே நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம அதை அரைச்சி ஜூஸாக சக்கையாக பிழியும் போது நம்மளுக்கு ஒரு வேஸ்ட்டுன்னு ஒன்று போகுது இல்லையா. இப்போ நீங்கள் சாத்துக்குடி எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லை மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் அந்த விதையோட சீடோட சேர்த்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அதோட ஃபுல் 100% சத்து நம்ம உடம்புக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜூஸில் ஜஸ்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு பெரும்பாலும் இருக்கிற ஒரு ஃபில்டர் பண்ணி நீங்கள் வெளியில் போடும்போது உங்களுக்கு 50% நல்லது தான் நடக்குது. அதே நேரத்தில் நம்ம அதில் சர்க்கரை வேற போட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு சுகர், டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். ஓகே சார். சோ நம்ம என்ன பண்ணணும்னா பழமாவே டைரக்டா சாப்பிடுறது நல்லது. இந்த வெயிலுக்கு பழங்கள் எல்லாமே வந்து சத்து பொருட்களா த்ரோ பண்ணிரோன்னு சொல்றீங்க. அது எல்லாமே வந்து நம்ம வந்து சத்தான பொருட்களை நம்ம வேஸ்ட் பண்றோம். பழங்களா டைரக்டா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது பெஸ்ட். இந்த ஜூஸை ஐஸ் போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றது உங்களுக்கு கெடுதலும் இருக்குது அந்த ஐஸ்னால. ரெண்டாவது 50% விஷயத்தையும் நீங்கள் இழந்துடுறீங்க. ஸோ இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான், ஆனால் 50% தான் நல்லது. ஓகே சார். இப்போ வந்துட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் வந்து சில பேர் வந்து நான்வெஜ் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன், அதிகமாக நான் நான்வெஜ் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் வெஜ்ஜி சாப்பிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. நான்வெஜ் இந்த வெயில் டைமில் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அதாவது நம்ம அந்த மாமிச உணவு கறியை வந்து நம்ம வந்து மீட்டை வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து ஒயிட் மீட், இன்னொன்று வந்து ரெட் மீட். ஓகே. ஒயிட் மீட்னா என்னென்னா நம்ம சிக்கன், ராபிட், கார்டன் சொல்கிற குயில், அப்புறம் ஃபிஷ், ப்ரான்ஸ், இதெல்லாமே ஒயிட் மீட். அந்த மீட்டே பார்த்தீங்கன்னா அந்த கறியை பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவே தான் இருக்கும். ஓகே. பட் இதே நீங்கள் வந்து நம்மளுடைய ஆட்டுக்கறி, மட்டன், ஷீப், லேம், போர்க், பீஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும் மீட். அதெல்லாம் வந்து ரெட் மீட். ஏன்னா அதில் மயோகுளோபின் இருக்குது, அதில் இரும்பு அயன் டெபாசிட்டட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெட் கலராக பிங்க் கலராக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் மீட் வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். ஆனால் ரெட் மீட்டு உங்களுக்கு ஜீரணம் ஆகணும்னா குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஆகும். ஸோ 8 மணி நேரம் உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் அது இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒயிட் மீட் வந்து சீக்கிரம் ஜீரணமாகிறதுனால உங்களுக்கு அதோடைய பாடி டெம்பரேச்சர் அவ்வளோ ஹீட் பண்ணாது. அதே நேரத்தில் இந்த போர்க்கில் மட்டும் நீங்கள் போர்க்கில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஜாஸ்தி, பிக் ஃபேட், போர்க்கில் ஃபேட், அது சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தான். ஸோ மீட்டு சாப்பிட்றது கண்டிப்பாக பாடி டெம்பரேச்சரை ஏற்றும். இந்த ஒயிட் மீட், ரெட் மீட் ரெண்டுமே தான் ஏற்றும். ரெட் மீட் ஜாஸ்தி ஏற்றும். அதனால் சம்மர் டைமில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணுன்னா இரவு நேரங்களையோ இல்லை வெயில் போனதுக்கு அப்புறமா இல்லை இயர்லி மார்னிங் சாப்பிட்றது பெட்டர். ஒரு 12-1 மணிக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பெப்பர் ஃப்ரைன் போட்டு அடிச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புக்கு அது கெடுதான். உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், ஜீரணமாகிறது லேட் ஆகும். ஓகே சார். இப்போ காலையில் எழுந்தவொன்னே வந்து நிறைய பேர் ஏபிசி ஜூஸ்ன்னு குடிக்கிறாங்க, கேரட் ஜூஸ் குடிக்கிறாங்க. சம்மர் வேலையில் வந்துட்டு மார்னிங் எழுந்தவொன்னே இது குடிச்சா நல்லதுன்னா எந்த ஜூஸ் குடிச்சா? நிறைய பேர் வந்து நம்மளோட இப்போ புது பழக்கம் என்னன்னா எல்லாரும் வீட்டில் காஃபி டீ இல்லாத வீடே கிடையாது. அதுவும் மில்கோட காஃபி டீ குடிக்கிறது. நம்ம முன்னாடிலாம் கருப்பட்டி டீன்னு ஒன்று சாப்பிடுவோம். கருப்பட்டி வெள்ளத்தை கட்டன் சாயான்னு கேரளால நம்ம சொல்லுவோம். கட்டன் சாய், கடுங்காப்பி சார், கடுங்காப்பி நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அங்க கட்டன் சாயான்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பட்டி வெள்ளத்தை சுடுதண்ணில போட்டு பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை மட்டும் தான் குடிப்போம். இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த மில்க் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மில்க், கிரீம், திக் கிரீம், ஃபேட் ரிச் மில்க் இதெல்லாம் போட்டு தான் எல்லாரும் இன்னைக்கு டயபெட்டிஸ், சுகர், பிளட் ப்ரெஷர்னு வந்துட்டு. ஸோ இயர்லி மார்னிங் இந்த பால், டீ, காஃபி அவாய்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்ம பழக்கம் படுத்திக்கணும். நம்ம வந்து மோர் சாப்பிடலாம், தயிரில் இருக்கிற ஐட்டம்ஸ் சாப்பிடலாம்,
நம்ம நீர் ஆகாரம் சொல்றது இல்ல பழைய சாதம் சொல்றது, நீரா தண்ணி, அந்த சாப்பாடுல தண்ணி ஊத்தி வைப்போம்ல சார், அது நானே என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இப்போ சம்மர் சீசனில் நைட்டு ரைஸ் மீந்து இருக்கும். இந்த ரைஸை ஒரு சட்டி பானையில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு ஓவர் நைட் வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகணும், மேரினேட்டும் ஆகணும், ஃபெர்மெண்ட் ஆகணும். ஓகே. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 hours 8 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல பாக்டீரியாஸ், என்ட்ரோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல நல்லது செய்கிற பாக்டீரியாவும் இருக்குது, கெட்டது செய்கிற பாக்டீரியாவும் இருக்குது. நம்ம குடல்களுக்கு தேவையான நல்லது செய்கிற பாக்டீரியா இதில் வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வரும். ஓகே. அந்த சட்டி பானையில் பண்ணும்போது அந்த மணல்லையுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் இருக்கும். காலையில் மோரோ தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பிட்டுட்டு விவசாயத்தில் வெயில் மேடு பள்ளத்தில் மலையில் எல்லாமே விவசாயம் பண்ணாங்க. அவங்கெல்லாம் சுகர் பிபி கேன்சர் இல்லாமல் நல்லா இருந்தாங்க. 95-96 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன அந்த காஃபி டீ ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம லைஃப் டைம் பேர் சஜஸ்ட் பண்றதே வந்துட்டு ஏபிசி ஜூஸ் குடிங்க. அது என்ன ஏபிசி? ஏபிசினா ஆப்பிள், ஐ மீன் சி ஃபார் கேரட் வாட் எவர், என்ன சீல வர பீட்ரூட், இது போட்டுட்டு ஏபிசி ஜூஸ் குடிங்க. உங்களை ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும், வெயிலுக்கு நல்லது. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. முதல்ல ஆப்பிள் எங்க விளையுது பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிப்பிரதேசத்துல வளரும். காஷ்மீர், ஹிமாச்சல் இந்த மாதிரி இடத்துல வரும். ஆப்பிள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆப்பிள் மரம் காமிங்க பார்ப்போம். இல்லை சார். ஸோ அது நம்ம டெம்பரேச்சருக்கு தேவையான பழமே கிடையாது. அது எங்கேயோ இருக்கிற டெம்பரேச்சருக்கு தேவையான வளையிற அந்த பழம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சாப்பிடணும். இன்னொன்று சொல்லுவாங்க, என் ஆப்பிள் டே கீப்ஸ் அ டாக்டர் வேணுவாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆப்பிள் சாப்பிட்ற எத்தனையோ பேர் கேன்சர் வந்து செத்து போயிருக்காங்க. ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போவானன்றது வந்து ஒரு அடுக்கு மொழி, ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ் தானே கண்டி. ப்ராக்டிகலி அது தேவையே இல்லை. ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்றத விட இங்கே இருக்கிற சீத்தாப்பழி பழம், சப்போட்டா பழம், திராட்சை, வாழைப்பழம், பலாப்பழம், நம்ம ஊர்ல தானே விளையுது. நெல்லிக்காய் விட்டமின் சிலேயே ரிச்சஸ்ட் வந்து நெல்லிக்காய் தான். நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய்க்காக நம்ம என்னென்னவோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நெல்லிக்காய், நாவப்பழம், அப்புறம் இந்த கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொடுக்காப்புளி, பேரிச்சம்பழம். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அது கொடுக்க, அதனால தான் எல்லாம் சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வருதுங்க. அதனால தான் ஹார்ட் அட்டாக். இளந்தப்பழம் தெரியல. இளந்தப்பழம் இதெல்லாம் ஸ்கூலுக்கு வெளியில வைப்பாங்க. ஆமா சார். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா வீட்லயே அடிப்பாங்க, அது வேற விஷயம். இந்த நாவப்பழம், இந்த பழம்லாம் பாட்டிங்கெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இழந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம பாரம்பரிய உணவு முறைகள், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் ஃபுட்ஸ் நம்ம இழந்துடுறோம். அதனால தான் நம்மளுக்கு பாதி பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை சின்ன குழந்தைங்களுக்கு நுங்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனேன்னா வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு பனைமரம், 2-3 பனைமரம் இருக்கும், 2-3 தென்னை மரம் இருக்கும். நுங்கு வெட்டி போடுவாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக பூசிக்குவோம். அது ஸ்கின்னுக்கும் நல்லது, மேற்கூறு வராது. பழம் வேற இருக்குல்ல சார், பனம்பழம் சுட்டு. பனம்பழம், ஆமா, அதுவும் சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, பின்னாட்டுன்னு ஒன்று செஞ்சு தருவாங்க, பனங்காயின்னு நினைக்கிறேன். பனங்காய் இல்லைங்க, இன்னொன்று பனங்கிழங்கு. பனங்கிழங்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பனங்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குடல் புற்றுநோய், ஃபிஸ்டுலா, ஃபிஷர், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ்னு சொல்லப்படுற நோயே உங்களுக்கு வராது. அந்த பண கிழங்குன்றது வந்து நம்ம இந்த டோல்கேட்டில் போகும்போது, காரில் போகும்போது அங்கே ரோட்டில் வித்துட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு. அதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஃபுட். அதை நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு வந்து குடல் கேன்சர், ஃபிஸ்டுலா, ஃபிஷர், பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்து மக்கள் அவதிப்படுறாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிடணும் நம்ம பழைய. அதே மாதிரி இந்த பதநீர்னு சொல்லுவாங்க. பதநீருமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பதநீர்னா என்ன, இது வந்து நம்ம ஒரு ரோட்டில் விற்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அப்படி கிடையாது. பதநீரில் இருக்கிற மாதிரியான தயாமின், B1 கண்டென்ட், அயோடின் இருந்தால் தான் நம்மளுக்கு தைராய்டும் தேவை, நம்ம நல்லா செயல்பட முடியும். எல்லா ஹார்மோன்ஸ்க்குமே அயோடின் தான் தேவை. நம்ம தமிழ்நாடு பண வளர்ப்பு கலை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருந்தால் அவங்களே கவர்மெண்ட்டே பேக்கெட் பண்ணி பதநீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இப்போ அது இல்லவே இல்லை. அதை திரும்ப கொண்டு வரணும். அதெல்லாம் நம்ம பருகணும், ரொம்ப நல்லதுங்க அது. ஓகே சார். இப்போ வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு வெயிலில் போயிட்டு வந்தால் டர்ன் ஆயிடுது. எல்லாருமே வெயிலில் தான் போகிறோம். பொண்ணுங்களுமே வந்து ரொம்ப தூரம் பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகணும், கை டர்ன் ஆயிரும், ஃபேஸ் உள்ள கலரில் இருக்கும், கையும் இருக்கும். டர்ன் ஆனால் இந்த க்ரீம் போடுங்க, அந்த க்ரீம் போடுங்க, அதை பொங்க, இதை பொங்க, உருளைக்கிழங்க பீல் பண்ணி அதில் இருக்கிற இதெல்லாம் அப்போங்க நிறைய சஜஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ எந்த சேனலில் திறந்தாலுமே வெயிலில் போனீங்களா, சம்மருக்கு உங்கள் ஸ்கின் டர்ன் ஆயிடுச்சா, இந்த யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டர்ன் ஆச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? முதல்ல வெயிலில் போகிறது வந்து நல்லது. வெயிலே போகக்கூடாது. நான் வீட்லேயே தான் இருப்பேன்னா அதுக்கப்புறம் நம்ம மனுஷனாவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஏதாவது விஷயமா மாறிடுவோம். வெயிலில் போகிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சில ரிசப்டார்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுக்கு வைட்டமின் டி வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகுது. வைட்டமின் D3. இந்த வைட்டமின் D3 தான் நம்ம உடம்புக்கு கால்சியம், நம்ம உடம்புல எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, சதை, லிகமெண்ட்ஸ்
இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ வெயிலில் போகணும். இப்போ கத்திரி வெயில் இருக்கிறதுனால நம்ம இந்த உச்சி வெயிலில் மதிய நேரங்களில் ஒரு 11:30 to ஒரு 4 o'clock போகிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கத்திரி வெயிலில் சூரியனோட ரேடியேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் இருக்கும், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்கின் கண்டிப்பாக கருப்பாகும், சர்ம பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ வெயிலில் போகிறது அவாய்ட் பண்ணுங்கள். போனீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன் போட்டு போங்க, ஒரு அம்ப்ரெல்லா கொண்டு போங்க. இப்போ நிறைய விமென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துப்பட்டா மூஞ்செல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு கையில் அந்த அப்படியே கவர் பண்ணா வந்துட்டு படாதா, வெயில் படாதா? முடிஞ்ச அந்த வெயிலுடைய படம் ஒரு 50% தான் நீங்கள் வந்து கம்மி பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ 100% வருது. அதே நேரத்தில் நீங்கள் வெயில் மற்ற நாட்களில் நீங்கள் வெயிலில் போகிறது வந்து நல்லது தான். இந்த இளம் வெயில்னு சொல்லுவாங்க. இயர்லி மார்னிங்கில் உங்களுக்கு அந்த ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்கு இருக்குது. அப்போ தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, யோகாசனம்லாம் மொட்டை மாடியில் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல வெயில் எனர்ஜி. அதெல்லாம் நம்மளுக்கு இருந்தால் தான் வைட்டமின் டி வரும். வெளியிலேயே போகாமல் ஏசி ரூம்லேயே வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் போனில் வீக் ஆயிரும், கால்சியம் கம்மியாகும், விட்டமின் டி கம்மியாகும், ஃப்ராக்சர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிலில் டேன் ஆகுறீங்கன்னா அதே நேரத்தில் ஜஸ்ட் அப்ளை சம் சன்ஸ்கிரீன்லாம் தேங்காய் எண்ணெய் போடுங்க. கிராமத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் தலைக்கும் தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க, கை உடம்புக்கும் தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க. இன்னைக்கு தான் சன்ஸ்கிரீன் வந்துருச்சு, மாய்ஸ்சரைசர் ஏதோ பேர் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே தேங்காய் எண்ணெயிலேருந்து வந்தது தான். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேன்சி டேர்ம்ஸ். ஸோ மக்கள் நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், வெயிலில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வெயிலில் போனீங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு மெஷர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சுகர் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுகர் மாத்திரையெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடணும். இந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். மதியம் 12 மணிக்கு உட்காந்து அடின்னு அடித்து தலப்பாக்கட்டு பிரியாணி, சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், தந்தூரி, அல்ஃபாம் சிக்கன் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய நேரம் வரும். இந்த டீ, காஃபி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து சம்மர் சீசனில் யாரும் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. நீர் ஆகாரமாக சாப்பிடுங்க. ஓகே சார், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது சார். இப்போ வந்து சம்மரில் எல்லாருமே ஏசி போட்டு ஒரு குளிர், அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க, செத்ததுக்கு அப்புறம் வந்து உன்னை குளிர் பெட்டிக்குள்ளே வச்சு அடைச்சிருவோம். இப்போ நம்மளே ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு உயிரோடவே அடைச்சி ஏசி போட்டுக்கோம். அது ரொம்ப அந்த ஏசி காற்று வாங்கி உடம்பு சில்லுன்னு ஆக்கிறது நல்லதா? இது நல்லதா கேட்டதான் இல்லை, நம்மளுக்கு அவசியம், இது தேவை, அவசியம் தேவை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம எல்லாமே கிராமப்புறத்தில் இருந்துட்டு இருப்போம், இல்லை ஒரு டவுனில் தான் இருப்போம். அப்போ உங்களுக்கு நிறைய மரம் இருந்துச்சு, இவ்வளோ பில்டிங்ஸ் கிடையாது, இவ்வளோ தார் சிமெண்ட் சாலைகள் கிடையாது. அதே இடத்துல இவ்வளோ வெஹிக்கல்ஸ், வண்டி வாகனம், இவ்வளோ இன்ஜின் ஹீட், எவ்வளோ பொல்யூஷன், சூடான காற்று இன்ஜின்லேருந்து வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காகவே, அதுவும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது, அதனாலே உங்களுக்கு டெம்பரேச்சர் ஏறிடுது. க்ரீன் கேஸ் எஃபெக்ட். முன்னாடி அப்படி கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் கம்மி, வீடு கம்மி, தார் சாலைகள் கம்மி, மணல் இருக்கும், குட்டை குளம் இருக்கும், எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க, நீர் ஆவியாகும், தென்னை மரம், பனை மரம், எல்லா மரமும் இருந்துச்சு. புளிய மரம், தென்னை மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், அப்புறம் என்ன புங்க மரம். இதெல்லாம் ஏதாவது ஒன்றாவது சென்னையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடையாது. கண்டிப்பாக சூடு ஏற தான் செய்யும், டெம்பரேச்சர் ஏற தான் செய்யும். ஐயோ வெயில் ஏறிடுச்சே நம்ம கத்துறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. நம்ம வந்து மரம் வளர்க்குறதுல அடுத்து கொண்டு வரணும். நம்மளுடைய நிலத்தடி நீர், முன்னாடி வந்து ஜெயலலிதா மேடம் இருந்த பீரியட்ல வந்து இந்த நிலத்தடி நீர் காப்பதற்காக மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு ஒன்று கம்பல்சரி பண்ணாங்க. இன்னைக்கு எத்தனை வீடு நம்ம கட்டும்போது மழைநீர் சேகரிப்பு தொட்டி நம்ம வைக்கிறோம்? கண்டிப்பா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், ரெப்ளனிஷ் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே யாருக்குமே கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து புவி வெப்பமாகுது. அதனால நம்ம வந்து ஏசின்றது வந்து நம்மளுக்கு ஒரு கம்பல்ஷன் ஆகி போச்சு, வேற வழி இல்லை. இப்போ எந்த வீட்லையுமே ஜன்னல் வச்சு கரெக்டாக ப்ராப்பரான வெளிச்சம், காற்று வசதி, கிராஸ் வென்டிலேஷன், சும்மா ஜன்னல் வச்சிருக்கக்கூடாது, கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்பராக வீடு கட்டுறாங்கன்னா கட்டலை. இப்போ நீங்கள் கேரளாக்கெலாம் போனீங்கன்னா ஒரு வீடை சுற்றி ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு, மாந்தோப்பு லேண்ட் இருக்கும். தனியாக ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு செட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும், காற்று வரும் போகும். இப்போ நம்ம எல்லாம் எப்படி கட்டுறோம்? வீடு பக்கத்தில் பாக்ஸஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி வைக்கிறோம். ஜன்னலே இல்லாமல் வீடு கட்டுறாங்க. இப்போ ஏசியும் போட்டு தான், இந்த லைட் போட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து வேறு வழி இல்லை. இப்போ ஏசி நீங்கள் வைக்கும்போது 16 எடுத்து 40 டிகிரி வெயிலில் போயிட்டு வருவோம், சடனாக 16 டிகிரி ஏசி வச்சுட்டு படுத்துட்டோம்னா கண்டிப்பாக உடம்புக்கு கெடுது தான். மாட்ரேட்டாக நீங்கள் டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். 16 டிகிரி செல்சியஸ் ஒரு ஏசி ரூமில் இருந்துட்டு டப்புன்னு நீ போய் ஒரு 45 டிகிரி வெயில் இருந்தால் மயக்கம் போட்டு கீழே அவ்வளோ தான் செய்வோம். ஃபஸ்ட்டு ஒரு 20 இல்லை ஒரு 25 டிகிரி, இதுதான் வந்து ஒரு கம்ஃபர்ட். 20 டிகிரிக்கு கீழே நம்ம ஏசி வைக்கிறதே வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஒரு 22, 24 இஸ் பெட்டர். கம்ஃபர்டபுள் ஏர்னு சொல்லுவோம் நாங்கள், கம்ஃபர்டபுள் ஏர். இந்த 20 to 24 வச்சுட்டு நீங்கள் வெளியில் ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் போனால் ரூம் டெம்பரேச்சர் உங்களுக்கு 38, 35 இருக்கும். வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது நல்லது. சரி, இவ்வளோ நேரம் வந்து சம்மரில் என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் கரெக்ட் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ.